ஆஃப்டர் லாங் டைம் நாங்க ஒரு ஸ்டேகேஷனுக்காக வந்துக்கிறோம். இல்ல நாங்க இப்போ திம்பத்துல தான் இருக்கோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் போகணும். வந்து சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தால வாங்க. நான் ஆல்ரெடி நல்லா இருக்கிறதுலே விழுவேன். ஆமா இந்த கிண்டர் ஜாய் ஓபன் பண்ணலாமா? ஓ மை காட் சூப்பர் பாட்டர் இருக்கும். நான் சொல்றேன் என்னது ஹாரி பாட்டர் தெரியலடா. மூணுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் வராம நல்லா வந்திருக்கு. ஓகே சக்சஸ். ஏய் இங்க பாரு ஸ்ரீதர், 1/2 கிலோ வந்து பாத்தீங்கன்னா காய்கறி சேர்த்தணும். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 1 கிலோ ரைஸ், 1/2 கிலோ வந்து காய்கறி சேர்த்தணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3. அந்த சுடுதண்ணி ஊத்துனதுக்கு பாதியே வெந்திருக்குதாமே. ஆமா அடுத்து என்னடா பண்றது? இதே தாளிச்சு விடுறா. தக்காளி நான் அறுக்கிறேன், நீ அறுக்கணும் சொல்லிட்டு இன்னும் அறுக்கலடா. இப்படி எவனா பிரியாணி பண்ணாடா. அப்புறம் உனக்கு எந்த கட்டிங் வேணும்? ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங். இந்த மாதிரியா? கட் 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 கட். இந்த காம்பு எடுத்துட்டு அது எடுத்துக்கலாம். கட் 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 கட். கர 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 கர. அம்மா பேய் தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அதான் மிக்ஸி இது, அதுக்கப்புறம் காய்கறி, சிக்கனு, அது சில்லி தனியா இருக்கு, இது தனியா இருக்கா? பிடிச்சிக்கலாம். முந்திரிங்க. ஓகே சாமி கும்பிடுடா. என்ன இப்படி பத்த வச்சுட்டான்? ஏண்டா பைத்தியக்காரன், போன பக்கத்தால கொண்டு வந்திருப்பேன்டா. வெடிக்கும் பாருங்க. வெங்காயம் போட்டாலும் அதே மாதிரி தான். எப்படி பிளாஸ்டிக் டப்பா ஃபீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்க பார்த்தியா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆனால் உள்ள போறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஊற வைக்கணுமாமா. உப்பு ஊற வச்சு கரெக்டாக இருக்கும். நீ அதெல்லாம் போட்டு அது ஆயிடும், சீக்கிரம் போட்டலாம். இது வந்து செவந்தி பொன்னிற பாஸ்மதி அரிசி. டைரக்டா இந்தியா கேட் வந்து வருது, டெல்லியில இருந்து வருது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இன்னொரு 1/2 மணி நேரம் பாருங்க, அவ்வளோதான். சுட சுட நீங்க வாழ்க்கையிலே சாப்பிடாத ஒரு பிரியாணி கிடைக்கும். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். மெதுவா போடுறா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? உப்பு தேவையில்லடா. உப்பு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அரிசி போட்டதுக்கு அப்புறம் அது அப்ப செக் பண்ணி போதும். கரெக்டா மறக்காம போட்டுருங்கிறேன் நானு. அதுக்கு முன்னாடி லெமன் எடு, லெமன் புளிஞ்சு விடு. கொட்டை. ஐயோ ஏன்டா கொட்டையோட போட்டேன்? இருமா, அப்படியே லைட்டா எடு. இந்த முன்னாடி விடு, நானே எடுத்து அடுப்பு கம்மி பண்ணணும். ஆனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். டேய் மகேஷ், பிரியாணிக்கு போட்ட பீஸ்ல இது இருந்துச்சா இல்ல எப்படி உள்ள போட்டு எடுத்துக்கலாமா? அது அவ்வளவு சோடு இவ்வளவு சோடு இருக்குதுடா பீஸ். இது இதுக்கு இருக்குடா, சில்லிக்கு போட்டதா இருக்குதுடா. ஆமா அது எட்டோடா. எடு மனோஜ், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணு. இல்ல விழுந்துட்டோம், ஆஃப் பண்ணிடு. A few moments later. க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே பாக்குறவங்கள பாத்துலாம். அது வரும் அப்படியே போடுங்க. A few minutes later. Sridhar, come on. Wow.
தேங்க்ஸ். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. கத்துக்குவீங்க. என்ன ஸ்பெஷல் தான்? பிரியாணி அது இருக்கிற கிறிஸ்பி சிக்கன், அதில் பிரெட் க்ரம்ஸ் தனியாக போடுறது தனியாக இருக்கு. இது நார்மல் சில்லி சிக்கன். இது வந்து காலிஃப்ளவர் சில்லி, எக்கு, காளான் சில்லிடா. காளான் சில்லி, சரி, காளான் சில்லி, எக்கு, இது மைனஸ் இருக்கு, தயிர் இருக்கு, வெங்காயம் இருக்கு. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கா? ஒரு நிமிஷம் சில்லி எடுத்து பிரியாணிக்குள்ள வச்சு